பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை. இல்ல நான் வெட்டுப்படி டார்ச்சர் பெட்டது. I hate you. Yeah, but what's your name? Tell us your name. Oh, Bean. And your first name? Mister. And what you do? चलो म्याओ बहुत हो गया तेरा. तू आज डांस नहीं करेगी तो लाइफ में नहीं करेगी. And you're gonna die if you don't break free. Maybe not right away because you're strong, but அனல் பறக்கும் பிரச்சாரங்கள், அலை அலையாய் திரண்ட மக்கள். முதல் கட்ட தேர்தல் நாளை மறுநாள் ஆரம்பம். திருநங்கை கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 3 பேரின் கருணை மனுவை ஜனாதிபதி நிராகரித்தார். சமூக அமைப்புகள் எதிர்ப்பு. மூவரின் தூக்கு தண்டனையும் உரிய காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. திருநங்கைகளுக்கான 3% இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டது. வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை வழங்கிடவும் அரசுக்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரை. சென்னையில் திருநங்கைகள் கிளம்பிட்டேன். அவரை டிவி ஆஃப் பண்ண சொல்லிட்டு காலங்காத்தால பொழப்பு பார்க்க சொல்லு. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கும் சம்பவம் மீனவ கிராமங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடகொரிய கடற்பகுதி அருகே அமெரிக்கா தனது போர் கப்பல்களை நிறுத்தியிருப்பதால் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சேலத்தில் வெள்ளி பட்டறை ஒன்றில் 45 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். சாரை பார்க்கணும். எதுக்கு? இன்டர்வியூ வர சொல்லியிருந்தாங்க. ஓ அப்படிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். மச்சான் வர வர அவன் எனக்கு பிடிக்கவே இல்லடா. ஏன்டா அப்படி சொல்ற? பின்னடா அவ ஆளும் அவன் நடையும் பொம்பளை மாதிரி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கா. மேக்கப் பண்ணிட்டு பையன் மாதிரியா நடந்துக்கிறா. டேய் நீ ஏன்டா கோவப்படுற? ஒரு வருஷம் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டியதான், அவ்வளவுதான். என்டர்டைன்மெண்ட் பண்றதா? ஹேய், அவ கூட படிச்சது 4 பேருக்கு வெளில தெரிஞ்சா நமக்கு தான்டா அவமானம். ஒரு வருஷம் ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதான், அவ்வளவுதான். என்னமோ சொல்லுங்கடா, எனக்கு என்னமோ அவன் சுத்தமா பிடிக்கல. மச்சி அவ ஆம்பளையா பொம்பளையானே தெரியலடா. கரெக்டா வெளில போய் நாளைக்கு வேலை தேடி போனா இவன் கூட தான் படுத்தோன்னு யாருக்கா தெரிஞ்சா நம்ம மனம் தாண்டா போகும். சார் உங்களை வர சொல்றாரு.
எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இந்த இன்ஸ்டியூட் ஃபவுண்டர் சார். ஏன் சார் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? இல்லை, சும்மா கேட்டேன். ரொம்ப சின்ன வயசாக இருக்காங்க. தங்கமான மனசு சார். அந்த கடவுளாக பார்த்து அனுப்பிச்ச ஆண் தேவதை சார். அவங்களும் என்ன மாதிரி ஒரு அரவாணி தான் சார். எல்லாரும் காரி துப்புற எங்களோட பொறப்பை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வச்சா மகராஜி சார். நீங்கள் சொல்கிறது புரியலையே. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட படிக்கிற பசங்க கிண்டலும் கேலியும் தாங்க முடியாமல் படிப்பை பாதிலே விட்டுட்டு எங்கள் கூட ஓடி வந்துருக்கு சார். அப்போ என்னென்னமோ படிப்பெல்லாம் படிச்சது சார். நாங்கள் பிச்சை எடுக்கிறது, உடம்ப வைக்கிறதையும் தப்பு, சமுதாயத்தில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வழி பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்போம் சார். அரவாணிகளுக்கு 3% இடஒதுக்கீடும், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாம் கிடைக்க வழி செய்யணும்னு ஸ்டேட்டில் இருந்து சென்ட்ரல் வரைக்கும் மனு கொடுத்தா. அரசாங்கமும் அதை ஏற்றுக்கிட்டு இப்போதே எல்லாம் கிடைக்கிறதுக்கு வழி செஞ்சுருக்கு. ஆனால் இதெல்லாம் அவள் தான் எங்கள் கூட இல்லாமல் போயிட்டான். ஏன், என்னாச்சு? இந்த பிச்சை எடுக்கிற பொழப்பு ஆகாதுன்னு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனோம். அங்கே சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன படிச்சிருக்கீங்க? அனார்கலி சார். உங்கள் ஃபைல்ஸ்லாம் கொடுங்க. ஃபைல்ஸ்லாம் ஓகே, கரெக்டாக இருக்குது. யூ ஆர் குவாலிஃபைட். என்ன செக்ஸில் டிரான்ஸ்ஜெண்டர்னு போட்டிருக்கு? நான் ஒரு அரவாணி சார். இந்தாங்க. சாரி. இப்போதானே சார் ஃபைலெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே என்ன சார்? ஃபைல்ஸை பார்த்தேன், ஆனால் நீ ஆம்பளை பொம்பளைங்கிறத நாங்களும் மனுஷ பிறவிங்க தானே சார், நாங்கள்லாம் வேலை செய்யக்கூடாதா? மனுஷ பிறவியோ மண்ணாங்கட்டிக்கிறோம். மோலைங்கேருந்து கிளம்ப நிற்கணும். பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. ஏன் சார், நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல தகுதி இருக்குன்னு இப்போ தானே சார் சொன்னீங்க. நீங்கள் அருவருப்புப்படுற அளவுக்கு நாங்கள் அப்படி என்ன சார் பாவம் பண்ணிட்டோம்? நீலாம் பிறந்ததே ஒரு பாவம் தான். பாவமா சார்? இது கடவுளோட படைப்பு சார், இதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? கடவுளில் மட்டும் சிவனும் பார்வதியும் கலந்திருக்க அர்த்தநாரீஸ்வரரை கும்பிடுறீங்க. மகாபாரதத்தில் எங்களை மாதிரி ஒரு பாத்திரம் வரும்போது பக்தியோட படிக்கிறீங்க. இதுவே உங்கள் வீட்லேயோ உங்களை சுற்றி இருக்கவங்களையோ ஒருத்தர் அரவாணின்னு தெரிஞ்சா அவங்கள வீட்டை விட்டே துரத்துட்டுறீங்க. இப்படி பிறந்தது எங்க தப்பா? கடவுள் படைப்பு சார். அருவருப்பாக இருக்குங்கிறீங்களே, அப்படி அருவருப்பு படுற அளவுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணிட்டோம்? என்ன பண்ணிட்டீங்களா? எங்கேயாச்சும் வெளியில் நிம்மதியாக போக முடியுதா? பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் வர்றது, பிச்சை எடுக்கிறது, தொந்தரவு பண்ணுறது, காசு கொடுக்காதே வம்பு பண்ணுறது, இது பார்த்தா நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக விபச்சாரம் உங்களை பற்றி தான் நியூஸ் வர வருது. பிச்சை எடுக்கிறோம், விபச்சாரம் பண்ணுறோன்னா அதுக்கு நாங்கள் மட்டுமா சார் காரணம்? நாங்கள் எங்கேயாவது வேலை தேடி போனாலும் யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்கறது இல்லை. நாங்களா ஏதாவது செஞ்சு விற்றாலும் அதையும் எதுவும் வாங்க மாட்டீங்க. இப்படி எங்களுக்கு வேலையும் இல்லை, வருமானம் இல்லைன்னு யோசிக்கும்போது பிச்சை எடுக்கிறதையும் உடம்பு விற்கிறதையும் தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை சார். எங்காவது வெளியில் போனால் அலி 9 உஸ்துன்னு கிண்டல் பண்ணுறீங்க. பாத்ரூம் போகணும்னா கூட ஆம்பளைங்க பாத்ரூமில் பொம்பளைங்கன்னு விடுறதில்ல, பொம்பளைங்க பாத்ரூம்லையும் விடுறதில்ல. இப்படி எங்களுக்கான உரிமையெல்லாம் கேட்டால் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்களாக எடுத்துக்கணும்னு தான் சார் தோணும். இதெல்லாம் எங்கள் தப்பு இல்லை சார், எங்களை அசிங்கம்னு சொல்கிற சமுதாயத்தோட தப்பு சார். ஒரு பஸ்ஸில் போனால் கூட பக்கத்து சீட்டில் யாரும் உட்கார மாட்டாங்க. படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கூட படிக்கிற பசங்க கிண்டல் பண்ணுவாங்க. எங்களை பள்ளிக்கூடத்தில் யார் கூடவும் சேர்க்கவும் மாட்டாங்க. எங்கள் மேலே உயிரையே வச்சிருக்க அப்பா அம்மா கூட நாங்கள் ஒரு அரவாணின்னு தெரிஞ்சால் வீட்டை விட்டு துரத்துட்டுருங்க சார். மன்னிச்சிருமா, நீங்களும் மனுஷங்க தான், உங்களுக்கும் உணர்வு இருக்குன்னு புரிஞ்சுட்டேன். தப்பு எங்கள்கிட்டன்னு இப்போ தான் புரிய வருது. நம்ம ஆஃபீஸில் இன்றைக்கே நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோ. ரொம்ப நன்றி சார். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க சார். சேச்சா, அதை பற்றி ஒன்றும் இல்லைம்மா. நீ யார் மேலே தப்பு இருக்குன்னு இப்போ தெளிவாக புரிய வச்சுட்டேன். இன்டர்வியூ முடிஞ்சு வேலை கிடைச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணேன். கடையில் புது சேலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராத்திரி திரும்பி வரும்போது 3 பொறிக்கு பசங்க அப்புறம் எப்படி இந்த இன்ஸ்டிடியூஷன் கம்பெனி எல்லாம்? அவள் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவள் சொன்னபடியே அவள் பேரில் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்பித்த கொஞ்சம் மாதத்துலேயே உலகம் பூரா இருக்க எல்லா அரவாணிகளும் ஃபண்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவள் ஆசைப்படி
ஸ்கூலு காலேஜ் கட்டி இலவச கல்வி கொடுத்தோம். இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் அரவாணிகளை பார்த்தா வெறுப்பாக இருக்கலாம். ஆனால் இங்கே படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு அரவாணியோட ஸ்பான்சர்ஷிப்பில் அவங்க தத்தெடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு உன் கூட படித்தது வெளில தெரிஞ்ச அவமானம் நினச்சேன். ஆனால் அன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இப்போது அனார்கலி செத்துட்டாங்களா? இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஆணும் அண்ணன், தம்பி, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, தாத்தான்னும், அதே மாதிரி பொண்ணுங்க அக்கா, தங்கச்சி, அம்மா, சின்னம்மா, பெரியம்மா, அத்தை, பாட்டின்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அரவாணியாக பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் அனார்கலியாக வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு அரவாணிக்குள்ளேயும் ஒரு அனார்கலி வாழ்ந்துட்டு தான் இருக்கா. தங்களோட தடைகளை தகர்த்தெறிஞ்சிட்டு தலைமுறைகள் வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு அரவாணியும் ஒரு அனார்கலி தான். திருநங்கை பெயருக்கு மட்டும் கொடுக்கும் மரியாதையை அந்த உயிர்களுக்கும் கொடுப்போம்.